நேற்று தான் டயர்டாக இருக்குது தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சு வெளியே வாங்கி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி வச்சுருந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். 2-3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது சுத்தமாக மறந்து போயிடுது. மதியத்துக்கு மேலே தான் தண்ணியே ஊற்றுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால லஞ்சுக்கு அரிசி கழுவி ஒலைய வச்சுட்டு சாம்பாருக்காக இன்னொரு அடுப்பில் பருப்பையுமே வேக வச்சுட்டேன். இருக்கிற பாத்திரம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து என் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. 1க்கு 2 வேலையாக ஆயிடுச்சு. ரசமும் சாம்பாரும் தாளித்ததுக்கு அப்புறமா பொரியலுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்கிற கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் அதையுமே ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். காய் ஒரு பாதியால் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கேஸுமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மாற்றியாச்சு. தேங்க்யூ.